இல்லைன்னா குப்பைக்காரங்க வரும்போது அவங்க கையில் நீங்கள் அதை சேஃபாக கட்டி கொடுக்காம கண்டமேனுக்கு யூஸ் பண்ணும்போது நாய்கள் தெருவாக அதை கடிச்சு கொதறி இது பண்ணிகிட்டு இருக்கு. சில விஷயங்கள் வந்து சொல்லும்போது அதனுடைய வேல்யூ தெரியாது. சரியா? நீங்கள் அந்த மாதிரி பீரியட்ஸ் துணிகளை அதாவது மொட்டை தலைக்கும் முழங்களுக்கு முடிச்சு போடுறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன் பொதுவாக மாடுகளுக்கு வந்து நஞ்சு பை கீழே விழுந்துருச்சுன்னா அதை கொண்டு போய் ஒரு புளி மரத்துலையோ இல்லை வேறு ஏதாவதுல கொண்டு போய் இழுத்துக்கு வெளியே வீச தெரியாதா? நாய்க்கு இழுத்துட்டு போட்டுன்னு வீச தெரியாதா? ஏன் கட்டுறாங்கன்னா அதனுடைய கருப்பை செதஞ்சிருமா. பசுமாடுகளினுடைய கருப்பையோ குட்டி போட்டதனுடைய கருப்பையோ செதஞ்சு போயிருமா. அதனால் அதுக்கு ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவாங்க. நம்ம பீரியட்ஸை நாய் மற்ற மிருகங்கள்லாம் இழுக்கவோ பிடிக்கவோ அதை திங்கவோ ஏதாவது செய்தால் மிகப்பெரிய தோஷத்துக்கு ஆளாவீங்க. ஒரு ஆன்மீக ரீதியாக சொன்னால் தோஷத்துக்கு ஆளாவீங்க. இன்னொன்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏன் இன்ஃபெக்ஷன் வந்தது, எதனால் உங்களுக்கு அந்த மாதிரி உடம்புல ஏதோ ஒரு மாற்றங்கள் வருது, உடம்பெல்லாம் செதில் பூத்த மாதிரியெல்லாம் வருது, அப்படி வருது இப்படி வருது, நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வர்றதுக்கான காரணமும் ரீசனும் என்னென்னா உங்களுடைய பீடிங்க அந்த மிருகங்கள் எடுத்து கடிச்சு செதறி ஒரு பக்கம் போட்டுருது. அதே வாயை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கிது. அதே வாயை கொண்டு வந்து அந்த தண்ணி குடிக்கிறது அதில் இதில் நல்லா வாய் வைக்கிது. திருப்பி சுழற்சியில் நம்மளுக்கே தான் வருது. நீங்கள் ஒருத்தர் பேட் அந்த மாதிரி அசிங்கம் பிடிச்ச மாதிரி எல்லாம் வீசுறதுனால எத்தனையோ உயிர்கள் பாதிக்கப்படுது. அந்த மொத்த பாவத்துக்கும் இணையாகாதீங்க. தயவு செய்து உங்களுடைய பீரியட்ஸை அலாசிட்டு எவ்வளோ பெரிய ஜெல்லாக இருந்தால் நான் லெட்டின் இதில் வந்து உங்களோட தானே அன்னாடு லெட்டின் போயிட்டு கழுவுறீங்கல்ல, அப்போ அதை தொட்டு தானே கழுவுறீங்க. அந்த ஜெல்லுகளை பூரா எடுத்து க்ளஷ் பண்ணிவிட்டு அதாவது லெட்டின் பேசனில் போட்டு கொட்டிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி அதை அலாசி கவர் பண்ணி கொண்டு போய் வீசுங்க. அது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் மேம்படக்கூடிய எண்ணங்களுக்காகவும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து பிரிவாக சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா உங்களுக்கு இன்னும் என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய ஜென்ரேஷன் வளர்ந்தும் இவ்வளோ பெரிய 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 விஷயங்கள்லாம் வளர்ந்தும் சரியாக நம்ம எதையும் கண்டுக்கல பார்க்கலன்னு சொன்னால் இதெல்லாம் நடைமுறைக்கு அப்பாற்பட்டது ரொம்ப கேவலமான விஷயமாகவும் தோணும்.